ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரியல் எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஈவினிங் போல் எக்ஸிபிஷன் போயிருந்தோம். இங்கே ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, அவதார் பொருட்காட்சின்னு சொல்லிட்டு. டிக்கெட் வந்து ஓசியில் கிடச்சிது, ஒரு 3 டிக்கெட்டு. அது வந்து இப்போ 1ஆந்தேதியோடு முடிஞ்சிடும். சரி போயிட்டு வரலாம். ரிலா பாப்பா வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சரி ஈவினிங் போல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நைட்டு ஒரு 7:30 ஆயிடுச்சு போகிறதுக்கு. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்து அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே போனால் என்னப்பா இது செம்மையாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் பார்த்து வந்து ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு போனது உண்மையாலுமே இந்த அவதார் பொருட்காட்சி தான். செம்ம வேலைப்பாடு பார்த்துருக்காங்க. எல்லாமே தர்மாக்கோல் தான். அந்த பாருங்கள், அவதாரெலாம் அப்பா அல்டிமேட்டாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு லீவ்ஸும் எவ்வளோ நாள் இதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவதார் படம் எடுத்த டேரக்டர் கூட இவ்வளோ சூப்பராக வந்து அந்த இடத்த வந்து செட் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லி டவுட்டு தான். சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங் ஒர்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், இது மாதிரி ஒரு மாதிரி கொசன்னு ஒரு மாதிரி லைட் அந்த மாதிரிலாம் இருந்தால் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பிளேஸு. வெளியில் வரவே மனசே இல்லை. இருந்தாலும் போய் அடுத்தடுத்து பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே வெளியில் வந்தாச்சு. வெளில வந்து பார்த்தோன்னா என் தங்கச்சி ஏதோ ட்ரை பண்ணுச்சு, ஆனால் வந்து முடியலை. சரி பரவாயில்லவா, நம்ம அடுத்து வேறு எங்கேயாவது போய் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது விளையாண்டுச்சு. இதெல்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் போது விளையாண்டேன். எப்போ பார்த்தாலும் ஒரு குப்பை மரம் இல்லாட்டினா ஒரு மாதிரி ஏதாச்சும் சின்ன இந்த 10 ரூபா 20 ரூபா பொருள் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை அதுவுமே வந்து இல்லை. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போகணும்ல, அந்த அப்பளத்தை சாப்பிட்டா தான் எக்ஸிபிஷன் பார்த்தது வந்து அப்படியே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பளமும் காலிஃப்ளவர் வாங்கணும். அப்பப்பா என்ன ரேட்டு! சூடாக அந்த அம்மாட்ட காலிஃப்ளவர் கேட்டால் வரவங்க எல்லாம் சூடாக கேட்டால் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு சொல்லிச்சு, காலிஃப்ளவர் 80 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கக்கா அப்படின்னுச்சு. அந்த அம்மாவும் ஒன்றும் பேசலை, நாங்களும் ஒன்றும் பேசலை, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலா பாப்பா கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அவ்வளோதாங்க வெளியில் வந்துட்டோங்க.